கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, தேவாதி தேவன் நம்மை உருவாக்கி பாதுகாத்து வழிநடத்துகிறவர். தேவனாகிய கர்த்தர் தம்மால் தெரிந்தெடுத்த அவருடைய பிள்ளைகளை அவர்கள் விரும்பாத சூழ்நிலையில் வழிநடக்க பண்ணி உருவாக்குகிறவர். இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசனம் 48:10 இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம் யாரும் விரும்பாத பாதையின் வழியாக கடந்து போக விரும்ப மாட்டோம். ஆனால் நம்மை உண்டாக்கின தேவன் நாம் விரும்பாத வழியிலே நம்மை நடத்துவார். ஏன் எப்படி நடத்துகிறார் என்றால், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் பின்பகுதியை வாசிப்போமானால், சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தராய் இருக்கிறீர்கள், பூமி எல்லாம் என்னுடைய என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம் அவருடைய சொந்த சம்பத்தாய் இருக்கும்படி நாம் விரும்பாத பாதையிலே உங்களை நடத்தி உருவாக்குகிறார். தேவன் ஒரு மனிதனை உருவாக்க விரும்பும் போது முதலில் அவனை உலையில் போட்டு உருக்குவார், பின்பு உடைப்பார், பின்பு உருவாக்குவார், அதன் பின் தான் உயர்த்துவார். தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து என்னும் உலையில் போட்டு அவர்களை உருக்கி உடைத்து உருவாக்கி உன்னதமான கானானை தேவன் சுதந்திரிக்க செய்தார். உபாகமத்தின் புஸ்தகம் 4:20 சொல்வது போல 430 வருஷம் அவர்களை திருப்பு காலவாயில் போட்டு புடமிட்டு உபத்திரவத்தை அனுமதித்து பின்பு அவருடைய சொந்த சம்பத்தாய் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். எனவே உபத்திரவத்தின் குகை நம்மை உருவாக்கும். ஆளோட்டிகளின் நிமித்தம் இவர்கள் அனுபவித்த எல்லா உபத்திரவத்தின் பாதையும் அவர்களை உருவாக்கினது. இன்னும் தெய்வ பிள்ளைகள் கடந்து வருகிற நெருக்கமான பாதை நம்மை உருவாக்கவே தேவன் நியமித்திருக்கிறார். எவையெல்லாம் நம்மை உருவாக்கும் என்றால், கடந்த வாரங்களில் நாம் தியானித்தது போல சங்கீதம் 105:19 சொல்வது போல, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. தேவ வசனம் நம்மை புடமிட்டு உருவாக்கும். முந்தின வசனத்தை பார்ப்போமானால், சங்கீதம் 105:18 அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இடுப்பில் அடைக்கப்பட்டிருந்தது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை உருவாக்கும்படி அவர்களை உலையில் போட்டு உருக்கும் போது வசனம் அவர்களை உருவாக்கும். யோசேப்பை வசனம் உருவாக்கி உயர்த்தியது. மேலும் வேத வசனத்தை பார்க்கும் போது இழப்புகள் தேவ பிள்ளைகளை உருவாக்கும். யோபு ஒரே நாளிலே எல்லாவற்றையும் இழந்தான். உடல் முழுவதும் ரணமான புண்கள், வீட்டாரின் காயப்படுத்தும் வார்த்தைகள் அவன் மத்தியில் அவன் உருவானான். அதனால்தான் யோபு 23:10 சொல்கிறான், நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின்பு பொன்னாக விளங்குவேன் என்று சொன்ன யோபுவுக்கு என்று தேவன் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இரட்டிப்பான மேன்மையை வைத்திருந்தார். பிரியமானவர்களே, தனிமை ஒரு தேவ பிள்ளையை உருவாக்கும். அக்கினி ஒரு தேவ பிள்ளையை உருவாக்கும். வேதனையின் வழிகள் தேவ பிள்ளைகளை உருவாக்கும். எனவே சங்கீதம் 66:12 எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். உபத்திரமும் நெருக்கமும் நம்மை உருவாக்கி செழிப்பான இடத்தில் நம்மை கொண்டு வந்து நிறுத்தும் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் மறந்துவிடக் கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களை 430 வருஷம் எகிப்து என்னும் காலவாயில் வைத்து உருவாக்கி அவருடைய சொந்த சம்பத்தாய் வெளியே அழைத்து வந்த போதும், ஏன் இந்த வனாந்தரம், ஏன் இந்த மாறா என்று பார்க்கும்போது வேதம் 3 காரியத்தை நம்ம நிறுத்துகிறது. சங்கீதம் 106:14 சொல்கிறது, தங்களுடைய இச்சையினால் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். சங்கீதம் 106:16 சொல்கிறது, தேவ மனிதர்கள் மீது பொறாமை கொண்டார்கள். சங்கீதம் 106:25 சொல்கிறது, கர்த்தருடைய சத்தியத்திற்கு செவி கொடாமல் தங்கள் கூடாரத்தில் முறுமுறுத்தார்கள். என கண்பானவர்களே, மறுபடியும் தேவன் அவர்களை உருவாக்கினார். வேதம் தம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறது, அவர் பரம குயவன் என்று. தேவன் விரும்பும் பாத்திரமாய் மாறுவரை திருகையில் வைத்து அவர் நம்மை உருவாக்குவார். தேவனாகிய கர்த்தர் உங்களை உருவாக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத குறைகளை, கரைகளை தேவன் மாற்றுவார். கொலைகாரனும் மூர்க்க நிறைந்தவனுமாகிய மோசையை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும்
மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவனாகிய கர்த்தர் கரங்களில் உங்களை அர்ப்பணியுங்கள். தேவாதி தேவன் உங்களை ஆசீர்வதித்து மேன்மையாய் உயர்த்தி வழி நடத்துவார். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1:19 சொல்லப்பட்டது போல, அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உங்களை மேற்கொள்ள மாட்டார்கள். உங்களை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய சித்தத்திற்கு உங்களை அர்ப்பணிக்கும் போது உங்களை ரட்சித்து உயர்த்தும்படி அவர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதித்து நன்மையினால் முடிசூட்டுவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நான் கர்த்தர், நான் மாறாது என்று சொன்ன தேவன், இந்த நாளிலும் கர்த்தருடைய கரம் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழி நடத்துகிற நன்மைகளை எண்ணி பார்த்து நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரம் உருவாக்குகிற கரம் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை எவ்வளவு சூழ்நிலைகள் மாற்றங்கள் வந்தாலும் அதன் மத்தியிலும் அவர்களை உருவாக்கி நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகிறீர். இந்த நாட்களிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய சகல தேவைகளும் சந்திக்கப்படட்டும். உன்னத கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். என்னென்ன எதிர்பார்ப்போடு இருக்கிறார்களோ அந்த எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பீராக. உடைய மேலான நாமத்தை மைமைப்படுத்துவீராக. ஆவியானுடைய வழி நடத்துதலுக்கும் பாதுகாப்புக்கும் ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். விலகாத பிரசன்னம், பாதுகாப்பு ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை நேர்த்தியாய் வழி நடத்தி அற்புதங்களை நடப்பிக்கும்படியா செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். வாக்குத்தத்தமுள்ள மேன்மையின் ஆசீர்வாதங்களை உடைய கரத்திலிருந்து எடுத்துக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.